உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. பட்டியல் மாற்றமே சமூக விடுதலை, தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்கம் வழக்கறிஞர் ஓ. முத்துவேல் அவர்கள் தலைமையில் நம்பர் 1 டோல்கேட், திருச்சி மேனகா திருமண மண்டபத்தில் 26/5/2025 அன்று சிறப்பாக நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மரியாதைக்குரிய மல்லர் சுவாமிநாதன் அவர்களின் உரை. நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவேந்திர வேளாளர்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஆட்சியில் ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டியின் வாயிலாக மானுடவியல் ஆய்வு செஞ்சு, அந்த மானுடவியல் ஆய்வில் அந்த அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இருக்கிறது நியாயம் இல்லை. இவங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் இருந்து நாங்கள் ஆய்வு செஞ்சதில்லை. இவங்க எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுக்கு சரியாக அது பிசி பட்டியலோ மற்ற இதர அமைப்புகளும் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை செஞ்சாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் சுமதி மேடம் அவங்க தலைமையில் தான் அதை ஆய்வு செஞ்சாங்க. இது ஆந்திரபாலஜி ஆய்வு. அந்த ஆய்வோட இறுதி அறிக்கை அரசுக்கு அனுப்பிச்சு மத்திய அரசுக்கு அனுப்பிட்டாங்க. மத்திய அரசு என்ன செஞ்சுருச்சுன்னா, மாநில அரசு ஒரு ஒப்புதல் தரணும்னு சொல்லிட்டு ஒரு தபால் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தபால் வந்த பிறகு மாநில அரசு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஐஏஎஸ் மூலமாக இந்த சமூகம் இன்னும் முன்னேறலை, பொருளாதார ரீதியாகவோ மற்ற இதர வாயிலாகவோ இந்த சமூகம் முன்னேறலை. அதனால் பட்டியல் வெளியேற்றது இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இதன் பிறகு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் வெளியேற்ற கூட்டங்கள், போராட்டங்கள் முன்னெடுக்கிறதா முடிவு பண்ணி திருச்சி மாவட்டத்தில் நாங்கள் இப்போ முதல் கட்டமாக இந்த கூட்டத்தை போட்டிருக்கோம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய போராட்டமாக வலுக்குங்கிறதையும் இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நாங்கள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள் எஸ்சி படியை விட்டுட்டு வெளியேறல. நாங்கள் ஏற்கனவே இருந்தவங்க தான், பிசியில் இருந்தவங்க. 1936 வரைக்கும் பிசியில் இருந்தவங்க. 36 பிறகு தவறான ஒரு நடவடிக்கையால் எங்களை கோரிக்கையை கேட்காமே எங்களை எஸ்சி பட்டியலில் கொண்டு சேர்த்தது மிக அநியாயமாக நாங்கள் கருதுகிறோம். அதனால் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கோங்க. அதாவது திராவிட ஆட்சி நடந்துட்டுருக்கு. தமிழகத்தில் தேவேந்திரர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சாதி பிரச்சனை தலை தூக்கிட்டு இருக்கு. நிறைய கொலைகள் நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், இந்த தேவேந்திரர்கள் எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் நடக்குது. ஆகவே இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு பட்டியல் ஏற்றம் கண்டிப்பாக நீங்கள் தரணும். மத்திய அரசுக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்தாதான் மத்திய அரசு அந்த வேலையை செய்யும். நாங்கள் 2 அரசுக்கும் சொல்லிக்கிறோம். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அது வேடிக்கை பார்க்கிறதா நினச்சிடக்கூடாது. தேவேந்திரனுடைய குணாதிசயம் உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் போராட ஆரம்பித்தோம்னா சொன்னால் தமிழ்நாடு தாங்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து எங்களுக்கு விரைவில் பட்டியல் வெளியிடுறதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் மல்லர் சுவாமிநாதன், தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் சங்கத்துடைய தலைவர். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் சங்க
1900 பல கட்சிகளாகவும் பல அமைப்புகளாகவும் எல்லாம் பிரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றதுக்கு அது கருத்து நடத்துறீங்க. அப்போ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நடவடிக்கைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது ஏற்கனவே நீங்கள் பல கட்சிகள்லாம் சொல்கிறீங்க, பல அமைப்புகளாக சொல்கிறீங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான்குநேரி தொகுதியில் தேவேந்திரர்கள் ஒன்றாக நின்று வந்து ஒரு ஓட்டு கூட போட விடாமல் பாய்காட் போனோம். அது இந்திய அளவில் பேசப்பட்டுச்சு. அதனால் தேவேந்திரர்கள் பல கட்சியில் இருக்கிறாங்க, இல்லை பல அமைப்பு இருக்குது, இவங்க ஒருத்தரை விட்டு ஒன்று அவங்கள சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சக்கூடாது. இங்கே இருக்கிறவங்களே எல்லா பேரும் தான் எல்லா கட்சியாகவும் இருக்காங்க. அதனால் எல்லா பேரும் என்ன நினைக்கிறோம்னா, எல்லா பேரும் நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேறும் தான் நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே இருக்கிறாங்க, பிஜேபி இருக்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் இங்கே இருக்காங்க, எல்லா அமைப்புகளும் இருக்குது. எங்களுடைய கோரிக்கை என்ன? பட்டியல் வெளியேற்றம் தான். நான்கேரி மாதிரி தமிழ்நாட்டில் தேவேந்திரர்கள் வாழுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் பாய்காட் பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். எல்லா கட்சிகளையும் உணர்ந்து பார்த்து எங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை விரைவில் நடக்கிறதுக்காக ஏற்படுத்து. தேர்தல் இன்னும் அடுத்த வருஷம் வரும்போது இந்த இடத்துல தேர்தல் 2026 அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தொடர்ந்து எங்கள் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வலுக்குங்கிறத நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிடுறோம். ரெண்டாவது இந்த அது மீறியும் இந்த கட்சிகள் அல்ல இந்த ஆட்சி மத்திய மாநில அரசுகள் இப்படியே மௌனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய போராட்டம் இங்கே தமிழகம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காணணும் அப்படிங்கிறத இங்கே எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லுவோம். பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது அவங்க அதாவது மத்தியில் ஆளக்கூடியவங்க நாங்கள் தான் பண்ணி தருவோம், கண்டிப்பாக பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரர்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை செய்வோம் என்று மாற்றி மாற்றி இப்படி பேசுகிறத நம்ம எப்படியா பார்க்க வேண்டியதாக இருக்குது? இதுதான் அரசியல். தேவேந்திரங்களில் இந்த அரசியல் கட்சிகள், அதாவது அரசியலில் ஆளுமையாக இருக்கவோ அல்லது அரசியல் ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ பொது தொகுதியில் வர்றதுக்காகவோ அவங்க விரும்பலை. அது நாங்கள் பொதுப்படியாக சொல்கிறோம். அவங்க பொது தொகுதியில் இந்த தேவேந்திரர்கள் வந்தால் இந்த தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறத. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம தேவேந்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், விகிதாச்சாரத்துங்கிற ஒரு மற்ற எந்த சாதி எவ்வளவு விகிதாச்சாரம் இருக்குங்கிறதே இந்த இந்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இன்ன வரையும் தெரியாது. அவங்களா ஒரு வித்தியாசமாக இவங்க எத்தனை % இருக்காங்க அப்படிங்கிறத பழைய 1951 போட்ட ஒரு இதில் அப்போ ரொம்ப கம்மியான மக்கள் தொகை தான் இந்தியாவில் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டாங்க. அதில் தேவேந்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க விகிதாச்சாரம் என்ன, இல்லை மற்ற முத்திரையர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, மறவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, மற்ற தமிழ் சாதிகள் எவ்வளோ இருக்குது, இவங்கெல்லாம் இதுக்காக அவங்கெல்லாம் இப்படி மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திராவிட கும்பல் இங்கே தமிழகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு தமிழர்கள் ஆட்சி செய்ய விடாமல் பண்ணுறது தான் காரணம். இதை வச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப நாள் இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு காலத்துக்கு ஒரு காலம் மாறும். அப்படி மாறும் பொழுது எல்லாமே சரியாக வரும். ஆனால் இப்போ எங்களுடைய நோக்கம் அங்கே கொண்டு போய் நாங்கள் போகலை. எங்கள் நோக்கம் நாங்கள் கேட்குறோம், பொதுவாக எல்லா மக்களும் கேட்குறோம். இதை இல்லை அவங்க ஒருத்தர் பட்டியல் வேணான்னு சொல்கிறாரு அப்படி இல்லை. நாங்கள் ஏற்கனவே இருந்த பட்டியல் இந்த எஸ்சி பட்டியல் கிடையாது. 1936 வரைக்கும் நாங்கள் பிசியில் தான் இருந்தோம். அதுக்கான சான்றுகள் இதே திருச்சியில் நடந்துட்டுருக்கு. சமயபுரத்தில் கந்தசாமி உப்பருங்கிற ஒரு அந்த ஆங்கில அரசு நியமிக்குது. அதில் சர்டிஃபிகேட் இருக்குது, பேக்வேர்டு கிளாஸ் இருந்தார். கந்தசாமி அவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு இவர் தான் நிர்வாகியாக போடுறாங்க, அறங்கோடாக போடுறாங்க. அந்த மாதிரி நிகழ்வு 1924 நிகழ்வு நடக்குது. அதில் பேக்வேர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட் இருந்தோம். ஆனால் 1936 இந்த அரசு ஆங்கில அரசு தான். ஆங்கில அரசு தவறான வழிகாட்டுதல் மூலமாக இந்த தவறான ஒரு முன்முடிவை எடுத்து
எங்களை வந்து இந்த யாரையும் கேட்காம சமூகத்தில் உள்ள முக்கிய தலைவர்களை யாரையும் கேட்காம எஸ்சி பட்டியலை கொண்டு வருவது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிடுறோம். இதெல்லாம் இந்த அரசுக்கு, மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இன்ன வரைக்கும் தெரியும். இது இப்போ ஆந்திரபாலஜி வந்து இப்போ ஆய்வுகள் நடத்தி அந்த ஆய்வுகள் மூலமாக இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அரச பரம்பரை, இவங்க வந்து இந்த இடத்துல எஸ்சி பட்டியலில் இருக்கிறதுக்கு சரியாக வராது, பிசி பட்டியலும் அது மற்ற இதர பட்டியலும் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சுமதி மேடம் வந்து அதை ஆய்வு அந்த இது வந்து முடிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரம் செஞ்சு கூட இந்த அரசுகள் வந்து செவிசாய்க்காமல் இருக்கிறது உண்மையிலே மனம் வருத்தமாக. கன்சராஜா கமிட்டி வந்து ஒன்று போட்டபோது அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்கோம் எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து லட்சக்கணக்கான மனுக்கள் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அங்கே போய் சென்னையில் வந்து வெளிநாட்டில் கொடுத்தபோது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இதை வந்து நம்ம கொடுத்தபோது பிசி பட்டியலில் எங்களை சேருங்கன்னு தேவேந்திர குல வேளாளர் பேரை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க தேவேந்திர குல வேளாளர் பேரை அரசாணை மட்டும் கொடுத்துட்டு எங்களை வந்து மத்திய மாநில அரசுகள் ஏமாறு. திரும்பவும் அதே நிலைமை வரும்போது தான் நாங்கள் இதில் தூண்டுது. இந்த போராட்டம் வந்து சாதாரணமாக இருக்காது, இனிமேல் கடுமையாக இருக்கும். அதனால் மத்திய மாநில அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம், தேவேந்திரர்கள் போராட ஆரம்பித்தா தமிழகத்துக்கு தாங்காது. அதனால் வந்து தமிழக அரசு, இந்த திராவிட அரசு இதை வந்து தெளிவாக வந்து உணர்ந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியிட்ட இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத குழுமம் தான் சொல்கிறோம். சார், இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, எஸ்சி பட்டியலேருந்து வெளியே வந்துட்டா அரசு சலுகைகள் வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்றது. எஸ்சி பட்டியலில் வெளியே வந்துட்டு அரசு சலுகை கிடைக்காதுன்னா ஒரு மாயை, அது ஒரு மாயை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி பட்டியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 18% தான் இருக்குது. இப்போ பிசிக்கு இருக்குது, எம்பிசிக்கு இருக்குது, இப்போ ஃபார்வர்டு கிளாஸ் கூட 10% போட்டாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து எஸ்சியில் இருக்கிறவங்க, பிசியில் இருக்கிறவங்க அவங்க 18% தான். எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு 18% தான் வந்து இது, அதுக்கு மேலே வந்து கிடையாது. அப்போ பிசியில் இருக்கிறவங்க, எம்பிசியில் இருக்கிறவங்க அதுக்கு தனித்தனி கோட்டா இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து இடஒதுக்கீடு இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறது வந்து அறியாமையின் வெளிப்பாடு தான். அது வந்து எஸ்சி பட்டியலில் இருந்தால் நிறையா வந்து வேலை கிடைக்கும், அது முன்னேறிடலாம் அப்படின்லாம் இல்லைங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளையடிக்க வேண்டும், தமிழகத்துக்கு வெள்ளையடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வெள்ளையடிக்க விடணும். ஆனால் இது இந்த மாதிரி சொல்கிறது வந்து அது தவறான ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு தான். நம்முடைய இது வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த இடம் பொருந்தாது. எஸ்சி நாங்கள் வந்து எஸ்சியில் இருக்கவே அது சரியான ஒரு இதே கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க உழுது பயிர் செஞ்சு விளைவித்து அந்த நெல்லை வந்து எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்த ஒரு சமூகம். எல்லா மக்களும் எங்கள்கிட்ட கைகட்டி நின்று அந்த நெல்லை வாங்கிட்டு போவாங்க. அத்தனை சமூகங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கைகட்டி நின்று வாங்கிட்டு போன சமூகங்கள் அத்தனை பேரும் பிசிக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் கொடுத்த நான் அரசன், நான் எஸ்சியில் என்னை கொண்டு வந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதனால் எங்களை வந்து எஸ்சி பட்டியலில் வந்து உடனே வெளியே எடுத்துன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களை வந்து எங்களுக்கு இந்த இடமே கிடையாது. அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ மற்ற சமூகமும் வந்து எங்களை ஒரு தமிழ் சமூகம் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளவு தானம் கொடுத்து, ஒரு நிலதானம் கொடுத்து எத்தனையோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள், எங்கள் இடத்துல எங்கள் நிலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ சொல்கிறாங்க இப்போ வந்து இவங்க வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, ஐஏஎஸ் வந்து இந்த அரசு தேவேந்திரர்கிட்ட இருக்கிற நிலம் மற்ற சமுதாயத்தை இருக்குதா அப்படிங்கிறதையும் எண்ணி பார்க்கணும். எத்தனை சமுதாயத்தில் வந்து இவ்வளவு நிலங்கள் வச்சுருக்கிறாங்க. ஆற்றங்கரையோரத்தில் நஞ்சு நிலத்தில் வாழ்கிற நாங்கள் எல்லா மக்களுக்கும் உணவளித்த ஒரு சமூகத்தை, எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு காத்த ஒரு சமூகத்தை எங்களை கொண்டு வந்து எல்லா பேரும் அந்த எங்களை கொண்டு கைகட்டி வாங்கிட்டு போனவங்களாம் பிசியில் இருக்கிறாங்களே. அப்போ கொடுத்தவங்க நாங்கள் எஸ்சியில் எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள்? கொடுத்தவங்க தானே அரசன்.
வாங்கினவங்களே எஸ்சியில் பிசியில் இருக்கும்போது கொடுத்தவங்க ஏன் எஸ்சியில் இருக்கணும்? அதுதான் எங்களுடைய வைத்தறிச்சல். அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் இந்த இடம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு சரிப்படாது, இந்த எஸ்சி பட்டியல் எங்களுக்கு தேவையில்லாது. நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு தான் சொல்கிறோமே, சலுகை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற என்ன கொடுக்குறாங்களோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விகிதாச்சார அடிப்படையில் தேவேந்திர வேளாளர்கள் எத்தனை சதவீதம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பட்டியல் எடுக்கக்கூடாது.